ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு தொழில் முனைவோரை பார்க்க போகிறோம். நம்ம கூட இருக்கிறது பாலசுப்ரமணியன் சார். வணக்கம் சார். வணக்கம். சார் வந்து கத்தார்லேருந்து வந்துட்டு இங்கே இப்போ வந்து நம்ம தஞ்சாவூரில் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நானே சொன்னால் நல்லா இருக்காது, அவங்க வாயாலே கேட்போம் எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே சொல்லட்டும். வணக்கம் சார், உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள். என் பேர் பாலசுப்ரமணியன். நான் வந்து ஸ்ரீனிவாசபுரம் சிங்கப்பெருமங்கலம் தஞ்சாவூர்லேருந்து தான் இருக்கோம். இப்போ கரண்ட்டாக நாங்கள் வந்து தேங்காய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஏபிசி மால்ட்டு இன்னும் சில பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஒரு கடந்த 6 மாதங்களாக செஞ்சுட்டு இருக்கதா சொன்னீங்க. இதில் வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும், லாஸ் வந்திருக்கும், சம்டைம்ஸ் வந்து நல்ல லாபமும் கிடைச்சிருக்கும். எப்படி நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுற போது இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி இந்த கஷ்டங்களை கடந்து வரீங்க, அதை பற்றி சொன்னீங்கன்னா இளைஞர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க, எப்படி வந்தீங்க இந்த ஃபீல்டுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் வந்து பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணோன்னா மினிமம் ஒரு 3 இயர்ஸ் நம்ம ரன் பண்ணியே ஆகணும். அது வந்து லாஸும் வரலாம், ப்ராஃபிட்டும் வரலாம். ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு அதை பற்றின ஒரு டீட்டெயில் தெரியும். இப்போ நான் லாஸ்ட் 6 மந்த்ஸாக ரன் பண்ணுறேன். ப்ராஃபிட்டபுளாக தான் போயிட்டுருக்கு. ரொம்ப டேர்ன் ஓவர்லாம் இனிஷியல் அமௌண்ட்லாம் நான் வந்து பண்ணலை. ஒரு 10 to 15,000 ஸ்டார்ட் பண்ணது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 35,000 45,000 அதுமாரி வந்துட்டுருக்கு. நான் வந்து தேங்காய் பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி ஒரு 5 பிஸ்னஸ் வரைக்கும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் இதை வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணுங்கிறது எங்களோட ஆசை. அதுக்கான இனிஷியல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே சார், நீங்கள் கத்தாரில் இருக்கிறதா சொன்னீங்க. அங்கே லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இங்கே வந்து ஏன் இங்கே வந்தீங்க? அங்கேயே நீங்கள் வந்து நல்ல சேலரி கிடைச்சிருக்குமே, நீங்கள் ஏன் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு நினச்சிங்க? என்ன எதனால் நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும், ஒரு தொழில் முனைவோராக ஆகணும், எது உங்களை வந்து உந்துதல் கொடுக்குது? இது நல்ல கேள்வி தான். கத்தாரில் நான் வந்து 16 இயர்ஸாக இருந்தேன். டிகிரி ஹோல்டர் தான். அங்கே வந்து உங்களோட சேலரி எவ்வளோ சார்? அங்கே வந்து நான் லாஸ்ட்டு சேலரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஐஎன்ஆரில் வந்து ஒரு 1,90,000 எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே சார். ஆமாம், வெரி குட் சேலரி தான். அங்கே நல்லபடியாக தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் ஃபிஃபா வேர்ல்டு கப்பு என்னோட கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் இங்கே வர மாதிரி ஆச்சு ஃபாதர் மதருக்காக. அப்புறம் இங்கே வந்து லோக்கல்லேயே நான் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை பிஸ்னஸில் வந்து நம்ம எதாவது பண்ணணுன்னு. ஆனால் இங்கே பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வந்து வீட்டிலே இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஸோ அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஸ்ட்ரீட் வைஸாக நான் வந்து தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்போ பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒன்றும் வரவேற்பு இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கான ஐடியாவெலாம் மேக் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன பண்ணலாம், எது செய்யலாம், டெய்லி நாங்கள் வந்து அதை பற்றின ஐடியாஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். சரி, அப்புறம் வந்து ஒன்றும் இதெல்லாம் நடக்கலை அப்படிங்கும்போது மைக் வச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரீட் வைஸாக போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு போர்டு வச்சுட்டு வண்டியில் வச்சுட்டு ஸ்ட்ரீட் வைஸாக போய் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்ரிடே வந்து எங்களுக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு அது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கேட் மெடிக்கல் காலேஜில் நாங்கள் வந்து கோகனட் ஷாப்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் ஸ்ட்ரீட் வைஸில். இப்போ அங்கே இடத்துல நல்ல ஃப்ளோ இருக்குது. ஸோ மக்களும் நல்லா வரவேற்பு தராங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறோம். இப்போ அதுலேருந்து நாங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சார், எதனால் நீங்கள் வந்து இந்த தொழிலை ஆரம்பிச்சிங்க, தேங்காய் பிஸ்னஸ் பண்ணணும்னா எது உங்களுக்கு உந்துதல் கொடுக்குது? ஆக்சுவலாக நாங்கள் தேங்காய் பிஸ்னஸே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல. இது எங்கள் அப்பா வந்து பூர்வீகமாக அப்போ பண்ணார். பட் நாங்கள் வந்து ஏபிசி மால்ட் பவுடர் தான் சேல் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படின்னு ரொம்ப நாளாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சரி, மக்கள் அன்றாட பொருள் என்ன வந்து பயன்படுத்துகிறாங்க, அப்போ மக்கள் நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது பால், தயிர், தேங்காய் இந்த மாதிரிலாம் யோசித்தோம். ஸோ அப்போ பார்க்கும்போது பால், தயிரெலாம் நம்ம ஸ்ட்ரீட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. சரி, தேங்காயும் நம்ம பூர்வீக பிஸ்னஸாக இருக்குது. ஸோ நம்மளும் அதை எடுத்துகிட்டு போனால் மக்கள் வருவாங்க, அதை ஒரு கம்மியான விலையில் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் தேங்காவை நாங்கள் சூஸ் பண்ணோம். அந்த தேங்காவும் வந்து வெளி மார்க்கெட்ஸில் எவ்வளோ இருக்கோ அதை விட கம்மியாக நம்ம கொடுக்கணுங்கிறத பிளான் பண்ணி அதை வந்து நாங்கள் கம்மியாக கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ மக்கள் எங்களை தேடி வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்.
அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளார போய் லேர்ன் பண்ணும்போது தான் சரி இதே ரேட்டுக்கே நம்ம வந்து தேங்காய் கொடுக்கணும்னா நம்ம கன்சியூமர்ஸ்கிட்ட வந்து பேசி நம்ம தேங்காவை கம்மியாக்கி நம்ம வந்து தேங்காவை கம்மியாக கொடுப்போம் தஞ்சாவூரில் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் அது ஸ்டார்ட் பண்ணது. அது இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து இந்த தேங்காய் பிஸ்னஸில் ஒரு நாள் வந்து ஒரு ரேட்டு ஒரு ஸ்டடி ஸ்டாண்டர்டாக இருக்காது. விலை மாறிக்கிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ஒரு கிலோ தேங்காய் வந்து 72 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னைய தேதியில். இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? இங்கே வந்து நாங்கள் யோசிச்சது உண்டு. இப்போ வந்து நார்மலாக வந்து எல்லாருமே வந்து ஒரு 5 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு தான் வைப்பாங்க. ஸோ நான் வந்து அதை எதிர்பார்க்கல. இந்த டயத்தில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டன்ஸுங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஈவன் 60 பைசே 70 பைசேக்குள்ளே ப்ராஃபிட் வச்சு இன்னும் லாஸ்ட்டு வீக் வரைக்குமே நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அந்த ரேட்டை வந்து அப்படியே அந்த 20 ருபீஸ் ஒன் கோகோனட் 20 ருபீஸுங்கிறத வந்து நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி அது மூலமாக கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து இன்றைக்கி நாங்கள் 2000 to 3000 கஸ்டமர் பேஸ் எடுத்து வச்சுருக்கோம். இன் ஃபியூச்சரில் மேபி அந்த கோகோனட்ஸோட ரேட்ஸ் கம்மியாகும். ஸோ அப்போ வந்து நம்ம ஏற்றுறோம் இறக்குறோன்னா அந்த கஸ்டமர் பேஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதே ரேட்டே மெயின்டைன் பண்ணி அதே இதிலே இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் கன்சியூமர்கிட்ட பேசி அங்கே நாங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வரும். அது மீன்ஸ் நான் இது வந்து 2-3 பேருக்கு கை மாறி இங்கே வரும்போது தான் இந்த ரேட்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம டேரெக்டாகவே போய் வில்லேஜ்லேயே நம்ம வந்து எடுக்கும்போது நமக்கும் சில ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ நம்மளும் மக்களுக்கும் ஒரு சேவை பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார். அப்பா வேற தேங்காய் பிஸ்னஸ் பண்ணதா சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ வருடம் பண்ணாங்க? உங்களுக்கு அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்களா? டேடி வந்து இப்படி பண்ணணும், நீங்கள் வந்து நீங்களாவே டிசிஷன் மேக் பண்ணுறீங்களா? இல்லை எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டீங்க இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு? ஆக்சுவலாக எங்கள் ஃபாதர் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் பிஃபோர் அவங்க தேங்காய் பிஸ்னஸ்லாம் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணல. அவங்க சும்மா ஸ்ட்ரீட் வைஸில் சின்னதாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. அது வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறாங்கன்னு இல்லை, தேங்காய் வந்து எப்படி கைக்கு பார்க்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. தேங்காயில் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு தேங்காய் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட வெயிட் வந்து 3 தேங்காய் 1 கிலோ இருக்கும்னா நாளைக்கு அதே தேங்காயோட வெயிட் வந்து கம்மியாகும். தேங்காய் வந்து எப்பயுமே கவரான விஷயம். தேங்காவை எப்படி மெயின்டைன் பண்ணணும், வீட்டில் எப்படி அதை ஸ்டோரேஜ் பண்ணணும், தேங்காவை எப்படி தட்டி பார்த்து எப்படி வாங்கணும், உள்ளார கெட்டு போயிருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் ஃபாதர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக அவர்கிட்ட நான் அதை லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதை அப்படியே நான் வந்து டிஜிட்டலைஸாக இப்போ கொண்டு போகிறேன். அவங்களுக்கு அந்த காலத்தில் டிஜிட்டலைஸ் அவங்க பண்ணல, இப்போ நான் அதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லெவலில் கொண்டு போகிறேன். இன்னும் ஃபியூச்சர் பிளானில் வந்து நாங்கள் அந்த தேங்காவை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்கோம் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இந்த ஏபிசி மால்ட் சொன்னீங்க, அது வந்து என்னென்ன வெரைட்டியில் நீங்கள் பண்ணுறீங்க, அது எப்படி நீங்கள் வந்து செய்கிறீங்க, எவ்வளோ மாதம் தான் செய்கிறீங்க? ஏபிசி மால்ட் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டு வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து வேறு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் மக்கள் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஏபிசி மால்ட்டு தான் வந்து லேட்டஸ்ட்டாக எல்லாருமே சாப்பிட்றது. அது எப்படின்னா அந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வந்து நாங்கள் வந்து வெயிலில் காய வச்சு அதை வந்து பொடியாக்கிடுவோம். ப்ளஸ் பாதாம், முந்திரி, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் அதில் ஆட் பண்ணுறதில்ல. ப்ளஸ் அதை வந்து மார்க்கெட் லெவல் பெரிய பெரிய அமேசான் அந்த மாதிரி நிறையா இதில் வந்து எப்படி பண்ணுறாங்க, வெளியில் எவ்வளோ ரேட்ஸ் விற்கிது, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி மக்களுக்கு எங்களோட ப்ராடக்டை விலை கம்மியாக கொடுக்குறோம். நாங்கள் மீன்ஸ் நாங்கள் வந்து 200 கிராம்ஸ் 150 ருபீஸ் கொடுக்குறோம். அது வந்து மார்க்கெட் ரேட்டில் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அது வந்து எங்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. அது எங்கள்கிட்ட நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. மந்த் வைஸ் நாங்கள் வந்து டோர் டெலிவரியும் பண்ணிடுறோம். ஈவன் இந்த மில்க் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணியே மந்த் வைஸ் எங்களுக்கு 3 பேக்கெட்ஸ் 4 பேக்கெட்ஸ் போட்டுருந்தவங்க நாங்கள் போய் வீட்டு டோர் டெலிவரியே பண்ணிடுறோம். ஸோ அதனால அது எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே சார். நீங்கள் வந்து எப்படி ஆன்லைனில் செல் பண்ணுறீங்களா, டேரெக்டாகவும் செல் பண்ணுறீங்களா, எந்த மாதிரி நீங்கள்? இப்போ வந்து நாங்கள் வந்து சில சூப்பர் மார்க்கெட்ஸ் போட்டுட்ருக்கோம். எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்துட்டோம். ஆன்லைன் சேல் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணுறோம். ஆன்லைனில் ஆல்ரெடி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ எங்கள் ப்ராடக்ட்ஸ் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். டேரெக்ட் சேலும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா விதமாகவும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த ப்ராடக்டை. ஓகே சார், சூப்பர். இந்த நீங்கள் வந்து இப்போ வந்து ஏபிசி மால் செய்கிறீங்க, அதில் என்னென்ன வேறு ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் வந்து நீங்கள் எதுவும் பண்ணுறீங்களா, இல்லை இதுதான் மெயினாக உங்களுக்கு? இதுதான் மெயின். இந்த ஃபியூச்சரில் வந்து இந்த பிரண்டை பொடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அதாவது மார்க்கெட்டில் ரொம்ப ரேராக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுத்து மக்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு இப்போ எங்களோட கம்பெனி நேம் வந்து
ஆஞ்சநேயா ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்னு ஆரம்பித்து பியூர் கோகோனட் ஆயில் பண்ணுறோம், ஏபிசி மால்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்தது இந்த பிரண்டை பொடி, இந்த மாதிரி இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த சளி பிடிச்சிச்சின்னா தூதுவளை பொடி, இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ண இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். மேபி இந்த 1 or 2 monthஸில் அதுவும் ரெடி ஆகிடும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் வந்து உங்களோட கெரியரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து குவைத்தில் இருந்துட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க. இந்த லைஃப் எப்படி இருக்குது, அந்த லைஃப் எப்படி இருக்குது, இப்போக்கு எப்படி நீங்கள் வந்து இப்போ வந்து எந்த மாதிரி இருக்கீங்க, இந்த சூழல் வந்து உங்களுக்கு ஆண்டர்பனராக இருக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி எப்படி இது இருக்கு? வந்து உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி தான். அங்கே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த லெவலுக்கு இருக்காது. அது வேறு மாதிரியான ஒரு ஜேர்னி அங்கே. பட் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். அவ்வளோ சீக்கிரம் வந்து மேலே வந்துட முடியாது. இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். இங்கே ரொம்பவே கஷ்டப்படணும். ஒரு 3 years இங்கே கஷ்டப்பட்டோன்னா நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் கன்ஃபார்மாக. ஆனால் அதுக்கான பொறுமை வேணும் நமக்கு. அதுதான் நான் இங்கே கற்றுக்கிட்ட விஷயம். எவ்ரிடே அதை வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்கே மார்க்கெட் எப்படி, பிஸ்னஸ் டேக்கிள் எப்படி, எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். கம்பேர்ட் டு ஃபாரின் வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படிங்களா சார்? சார் நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கெரியர், ஒரு நல்ல சேலரி வாங்கிட்டு ஃபாரினில் நல்ல லைஃப் ஸ்டைல் கூட நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்கிறீங்க. இருந்தாலும் இளைஞர்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தயக்கம் இல்லாமல் நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் பண்ணுறீங்க. அது எப்படி சார் உங்களுக்கு இருக்குது? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இளைஞருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ வந்து மேக்ஸிமம் நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இறங்கி சம்பாதிக்கிறாங்க. அவங்களாம் வந்து கீழே இறங்கின தொட்டு தான் இன்றைக்கி பர் டே வந்து 1000, 1500 சம்பாதிக்கிறாங்க. நம்மளோட பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு டிடி ஹோல்டர் வந்து கீழே இறங்கி வேலை செய்யும்போது அவங்க டிக்னிட்டி பார்க்கக்கூடாது. ப்ளஸ் அவங்க செய்கிற தொழிலில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இது வந்து நேர்மையாக இருக்கணும். ப்ளஸ் மார்க்கெட்டிங் அனலைஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு எப்படி அதை வந்து ஈஸியாக கம்மியாக எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத யோசித்து அதிலே வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனாக கண்டினியூஸாக இருக்கணும். அதுதான் மெயின். ஒரு 5 months 6 months இந்த மாதிரி முடிச்சுட்டு போகிற மாதிரிலாம் இல்லாமல் மினிமம் ஒரு 2 yearsஆவது அந்த தொழிலில் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி பொறுமையாக பேஷன்ஸாக இருந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் ஆகும்.